கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டோம்னா, டுடே நம்ம பார்க்க போகிறது நிர்மல் லாட்டரி. அதாவது நிர்மல் லாட்டரியான ஒரு கெஸ்ஸிங் தான். 11/4/2025 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் கேஎல் டைமண்ட்ன்ற பேக்கில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. டுடே நம்ம பார்க்க போகிறது நிர்மல் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்குங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், இல்லைன்னா வராது, ஓகேங்களா. மறக்காமல் இப்போ நம்ம பார்க்க போகிறது நிர்மல் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி கார்னியா ப்ளஸ் லாட்டரி ரிசல்ட் ரிவீல் பண்ணிடுவோம். இதில் பார்த்துக்கிட்டோம்னா ஏ போர்டு 8, பி போர்டு 0, சி போர்டு 9. அதாவது ஒரு குதர்க்கமாக உள்ளே வச்சுருக்காங்க, சரிங்களா. ஏன் இப்படி உள்ளே வந்திருக்கு, எதனால் இப்படி வந்திருக்கு, எந்த வாய்ப்பில் இது வந்திருக்கு அப்படின்றத இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம், ஓகேங்களா. லாஸ்ட் ரிசல்ட் பார்த்துக்கிட்டோம்னா 1, 2, 2, ஓகேங்களா. 1, 2, 2. அடுத்த ரிசல்ட் 8, 0, 9, ஓகேங்களா. இதுதான் ஆட்டம். அதுக்கு முன்னாடி ரிசல்ட்டு கூட 4, 2, 0, ஓகேங்களா. இதில் நம்மளுக்கு இன்றைக்கும் ஒரு 2 வந்திருக்கணும், பட் வரலை, கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, ஓகேங்களா. இப்போ வாங்க, இப்போ நம்ம இதுக்கு அடுத்த செட்டப் என்ன நம்பர் வருன்றதையும் இனி வரப்போகிற நம்பரையும் நம்மளுடைய ஃபாலோயிங் நம்பரையும் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்த்துருவோம், ஓகேங்களா. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்குங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும், ஓகேங்களா. நம்ம எப்பயும் போல தான் இதில் ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 9-0 எடுத்துட்டோம். வந்தது 0-9. இது வந்து நம்ம ஏபிஏசிபிசியில் நேற்று எடுத்த செட்டு, ஓகேங்களா. இப்போ அதுக்கடுத்து நம்ம 3 டிஜிட் எடுத்துருக்கோம் இல்லையா. 3 டிஜிட்டு பார்த்துக்கிட்டோம்னா இப்போ நம்ம பாக்ஸ்லேயே குறைச்சிடலான்னு நினைக்கிறேன். 3 டிஜிட்டில் பார்த்துக்கிட்டோம்னா 095 எடுத்துருக்கோம், ஓகேங்களா. 095 எடுத்துருக்கோம். அதுக்கடுத்து என்ன நம்பர் வருதுன்னு பார்த்துக்கிட்டோம்னா 519 எடுத்துருக்கோம். அப்புறம் 720 எடுத்துருக்கோம். இது நம்ம லிஸ்ட்டில் வந்த வாய்ப்பு இருந்த ஒரு செட்டு, ஓகேங்களா. அதே மாதிரி 09 கரெக்டாக வச்சுருக்கோம். 90 மாறிடுச்சு. 09க்கு பிறகு 90 மாறிடுச்சு. அதாவது அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா நம்மளுடைய சிறப்பான ஒரு சி போர்டு ஃபாலோவிங் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா. இன்னும் ஒரு நாள் மட்டும் இந்த நம்மளுக்குரிய லாஸ்ட் நாள், நாளைக்கு ஒரு நாள் மட்டும் பார்ப்போம். எனி நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் வந்துருச்சுன்னா அடுத்தடுத்து நீங்கள் அந்த 2 நம்பர் பேலன்ஸ் 2 நம்பர் நீங்கள் ஃபாலோ பண்ணி டெய்லி அடிக்க ஆரம்பிச்சிடலாம். அந்த ஃபஸ்ட்டு நாள் அடிக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் பொறுமை வைக்கணும். அதனால் நாளைக்கு ஒரு நாள் தான் லாஸ்ட் நாள். அது எனிவேஸ் நாளைக்கு இப்போ என்ன நம்பர் வந்திருக்கு, 9 இறங்கிட்டான். 9 இறங்கிட்டான்னா அதுக்கு அடுத்து லிஸ்ட் ஆஃப் இதில் நம்மளுடைய 1, 6, 8 இதில் 2 நம்பர் இதில் ஏதாவது ஒரு நம்பர் உள்ள நம்மளுக்கு கண்டிப்பான முறையில் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. அதனால் எல்லாருமே மறக்காமல் ஃபாலோயிங் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க, இப்போ நம்ம வெறும் 4 நம்பர் மட்டும்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பலாம் பார்க்க போகிறதில்ல. 4 நம்பர் மட்டும் 3 டிஜிட் பாக்ஸாக தான் பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஏன்னா 3 டிஜிட் பாக்ஸாக எடுத்தால் கூட நம்மளுக்கு ஏதாவது ஒரு சைடு செட் ஆகுது. 3 டிஜிட்டாக எடுத்தால் நம்மளுக்கு கரெக்டாக உள்ளே வரலை, ஓகேங்களா. இதில் ஃபஸ்ட் ஒன் நம்பர் 054, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஒன் நம்பர் 054, ஓகேங்களா. அதுக்கடுத்து வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா 357, ஓகேங்களா. 357. அதுக்கடுத்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 263, ஓகேங்களா. 263. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா அடுத்து சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா
024. இந்த செட்டை மட்டும் 3 டிஜிட் பாக்ஸாக ட்ரை பண்ணி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அது இதுதான். ஓகேங்களா? பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. 0543 357 263 மற்றும் 024 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஓகேங்களா? ஃபஸ்ட் ஒன் நம்பர் 2416. ஓகேங்களா? 2416. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 5050. ஓகேங்களா? 73. அதுக்கடுத்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 96 மற்றும் 93. இல்லை ஏதாவது ஒரு நம்பர் கண்டிப்பான முறையில் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 2416 5073 மற்றும் 9693 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா எப்பயும் போல் நம்ம தரக்கூடிய 3 டிஜிட் நம்பர் தான். ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட் ஒன் நம்பர் 978. ஓகேங்களா? செகண்ட் ஒன் நம்பர் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 375. ஓகேங்களா? 375. இதான் நம்ம கெஸ்ஸிங்கில் மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா சீபோர்ட் ஃபாலோயிங் நம்பர் தான். இதில் ஃபஸ்ட் ஒன் நம்பர் எப்பயும் போல் 618. இதுதான் மஸ்ட்டு ஃபாலோயிங் பண்ணுங்கள், விட்டுறாதீங்க. ஃபாலோ பண்ணவங்க விட்டுறாதீங்கன்னு நான் வரலேன்னு கண்டிப்பான முறையில் நம்மளுக்கு இதில் நல்ல ஒரு ப்ராஃபிட் தான் இருக்கும், லாபம் தான் இருக்கும், நட்டம் இருக்கவே இருக்காது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். பண்ணலைன்னா நட்டம்தான். மறக்காமல் எல்லோரும் ஃபாலோ பண்ணவங்க பண்ணிடுங்க. பண்ணாதவங்க பண்ணுறதுக்கு உங்களால் டெய்லி ஃபாலோ பண்ண முடியும்னா இந்த ஃபாலோயிங் நம்பரை எடுங்க. இல்லைன்னா தயவு செஞ்சு எடுக்காதீங்க. அப்புறம் என்ன ப்ரோ வருதுன்னு சொன்னீங்க வராமல் விட்டுருச்சு. இந்த கண்டிப்பாக வரும். இந்த நம்பர் கண்டிப்பாக வரும். இன்னும் ஒரு 4 நாளுக்குள்ளே 3 நம்பரும் அட்டெண்டன்ஸ் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் நாளைக்கு ஏதாவது ஒரு நம்பர் உள்ளே கண்டிப்பாக என்ட்ரி கொடுக்கும். யாரெல்லாம் இன்னும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோயிங் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏ போர்டு பி போர்டு இதெல்லாம் பார்க்கல. அடுத்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கக்கூடியது ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துக்கிடுவோம். ஓகேங்களா? ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏபிசி. ஓகேங்களா? இதில் நம்மளுக்கு 809 இப்படி வந்திருக்கு இல்லையா? 80 வந்தாலே நமக்கு 97 கண்டிப்பாக உள்ளே வரும். அதுக்கு அடுத்தாப்பில் 3. ஓகேங்களா? 973 இதை நம்ம எப்போயுமே எடுக்கிறது ஏயும் பியும் தான் எப்போயுமே கான்ஸ்டண்ட்டாக எடுப்போம். அதனால் ஏதாவது ஒரு போர்டு மிஸ்மேட்ச் ஆகி சி போர்டில் உட்கார்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் தான். எல்லா நம்பரும் கரெக்டாக கெஸ்ஸிங்கில் எடுத்தாச்சு. நீங்கள் ஒருவேளை கேரளாவோ டிஆரோ நீங்கள் விளையாடுறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் இவங்க நீங்கள் தொடர்பு கொண்டுக்குங்க. இன்னும் ஒரு நாள் தான் இந்த ஆஃபர் இருக்குது. அதுக்கப்புறம் ஆஃபர் தர மாட்டாங்க. ஓகேங்களா? இந்த நம்பர் தான் அவன் நம்பரு. வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டுக்குங்க. 9344129277. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் தான். சாரி, இது அவங்களுடைய ஃபோன் நம்பரு. ஓகேங்களா? இவங்களை நீங்கள் தொடர்பு கொண்டுங்க. இன்னும் இன்றைய ஒரு நாள் மட்டும்தான் ஆஃபர் இருக்குது. அதுக்கப்புறம் ஆஃபர் இல்லை. ஓகேங்களா? மறக்காமல் நீங்கள் ஒருவேளை 3 டிஜிட் அதிகம் போடுறவங்களா இருந்தீங்கன்னா இவங்கள தொடர்பு கொண்டுக்குங்க. உங்களுக்கு நல்ல ஒரு
லாபம் கிடைக்கும். ஓகேங்களா? இவங்க நம்மளுடைய பரிசு தொகையை உடனுக்குடனே கொடுத்துட்றாங்க. சூப்பராக ஜென்யூனாக நடந்துக்கிறாங்க. பொறுத்தளவுக்கு கரெக்டாக தான் இருக்காங்க. பார்த்து எல்லாருமே தொடர்பு கொண்டுக்குங்க. வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டுக்குங்க. ஓகேங்களா? டிஸ்க்ளைமர் ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர் திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரளா லாட்டரி கேரளா மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.